السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இந்த மேலப்பாளையம் புதுமனை புதுபா பள்ளியில் நடைபெறக்கூடிய இன்ற தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் ஈமானின் முழுமை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை நேசிப்பதும் வாசிப்பதும் என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த தலைப்பு என்பது அந்த தலைப்பிலேயே ஒன்றை குறிப்பிடுகிறார்கள், ஈமானின் முழுமை என்று. ஆக ஈமான் முழுமை பெறுவதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை, அஹ்லுல் பைத்துகளை நேசிப்பது கடமை என்பதை நாம் புரிகிறோம். உண்மை நிலையும் அப்படித்தான். இன்றைக்கு பொதுவாக சில அறிவியினர்களினுடைய கருத்தின் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் என்பது இப்போதே இல்லை என்று பேசக்கூடியவர்களும் உண்டு. அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் ஒரு கும்பல் இருக்கிறதும் ஆச்சரியமாக இருக்கிறது. தங்களை அறிவாளிகள், அறிவு ஜீவிகள், அறிவு நுட்பம் நிறைந்தவர்கள் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய கருத்தின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாரிசினுடைய தொடர் இன்று இல்லை என்று இருக்குமேயானால், இறுதி காலத்தில் வரக்கூடிய சையதுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், இப்போ வேறு மஹ்திலாம் வராங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நஸபில்தான் வருகிறார்கள். இது தெளிவாக ஹதீதுகளில் இருக்கிறது. அவர்களுடைய பெயர் என் பெயராக இருக்கும், அவர்களுடைய தந்தை பெயர் என்னுடைய தந்தை பெயராக இருக்கும் என்பதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அஹ்லுல் பைத்தில் வரக்கூடியவங்க தான் அவங்க. அவர்களை ருக்குனுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையிலே மக்கள் கண்டு கொள்வார்கள், அங்குதான் அவர்கள் பிரபல்யமாவார்கள் என்றும் ஹதீது சொல்லுகிறது. இப்போ அவர்கள் வருவதற்கான கால அவகாசம் எது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எப்போ வருவாங்கன்னு. இன்னைக்கு தமிழகத்தில் பலவிதமாக மஹதியை பற்றி பேசப்படுது, பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு, மிகவும் அடையாளத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு ரமதானில் சூரிய கிரகணமும் ஏற்படும், சந்திர கிரகணமும் ஏற்படும்.
ஒரே ரமலான்ல. உலகம் தொடங்கிய காலம் முதல் ஆகிரத்து வரைக்கும், உலகம் தொடங்கிய காலம் முதல் ஆகிரத்து வரைக்கும், இந்த யுகம் முடியும் காலம் வரை 1000 சந்திர கிரகணங்கள் ஏற்படலாம், 1000 சூரிய கிரகணங்கள் ஏற்படலாம். ஆனால் இரண்டும் ஒரே மாதத்தில் நிகழும் என்றால் அதுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவதற்கான அடையாளம் என்றார்கள். கடந்த வருடத்தில் கூட இந்த ரமலானிலே அந்த ரெண்டும் ஏற்படுவது மாதிரி ஒரு சூழல் இருந்தது. எல்லாரும் ஒரு அச்சத்தோடும் ஒரு ஆர்வத்தோடும் கூட எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒரு சூரிய கிரகணம் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு, ரமலான் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு அடுத்த கிரகணம் நடந்தது. ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே மாதத்தில் வர்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய, ஒரு கொஞ்சமாக இருந்தால் பெருசாக நிறைய போட்டு விடுவாங்க. வாட்ஸ்அப்லாம் பார்க்குறோமா இல்லையா, வந்துருச்சு மஹதி வந்துட்டாங்க அப்படின்லாம் போட்டு விட்டாங்க. எனவே அருமையானவர்களே, இவ்வளவு தெளிவாக இருக்கும்போது நாம் எங்கே தொடங்கினோம் என்றால், அஹ்லுல் பைத்துகளே இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சந்ததிகள் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவது எப்படி? இது அடிப்படையே பிழையானது அவர்களுடைய கருத்து என்பதை யாராவது அந்த கருத்தில் இருந்தால் அந்த கருத்து ஷரியாவிற்கு முற்றிலும் எதிரானது, பிழையானது, தவறானது. எனவே அவர்களினுடைய அந்த தொடர் என்பது கியாமத்து வரைக்கும் அல்ல, கியாமத்துக்கு பிறகும் தொடரும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க. தப்சீர்களை நீங்க எடுத்து பார்த்தால் தெரியும். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அந்த நாள் கியாமத்து நாளையில எல்லாரையும் விட்டு ஓடுவான். மனைவியின் மீது அவ்வளவு பாசமா இருப்பான், கண்டுக்கிட மாட்டான். அம்மாவின் மீது பாசம் இல்லாதவங்க ரொம்ப குறைவு, பாசம் இல்லாத இருப்பாங்க, ரொம்ப குறைவு. அது தாயின் மீது பாசம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே அது மிக குறைவு. அத்தகைய பாசம் மிக்கவர்களும் கூட தாயை விட்டு ஓடுவாங்க, சகோதரனை விட்டு ஓடுவான். யாரும் யாரையும் கண்டுகொள்ள மாட்டான். உறவுகள் என்பது அப்போது பார்க்கப்பட மாட்டாது. குர்ஆன் பேசுகிறது, அந்த காலகட்டத்திலும் என்னுடைய உறவுகள் முறியாது என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தனித்தன்மை அது. அந்த அஹ்லுல் பைத் என்பது தனித்தன்மை வாய்ந்தது. இது குறித்து குர்ஆனும் பேசுகிறது, ஹதீதும் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அதிலிருந்து சில விஷயங்களை மாத்திரம்தான் இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் இந்த உரையின் வழியாக. அருமையான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுத்ஹிரக்கும் தத்ஹீரா. ஒரு வசனம். ஒவ்வொரு சில விஷயங்களாக குறிப்புகளாக நாம் பார்ப்போம். இறைவனுடைய விருப்பம் எல்லாம், இந்த உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, இந்த இன்னமாண்ட ஹஸ்ரு, அல்லாஹ் விரும்புறதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் விரும்புவது என்னது தெரியுமா? லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ், உங்களை தொட்டும் எந்த விதமான அசுத்தமும் இருக்கக்கூடாது உங்களிடத்திலே, அனைத்தையும் நீக்குவது. எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது, கொள்கை குழப்பங்கள் இருக்கக்கூடாது, உங்களிடத்திலே அசிங்கமான செயல்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதையெல்லாம் அல்லாஹ் போக்கிவிட்டான். உங்கள்கிட்ட இது இருக்காதுங்கிறான் அல்லாஹ். யாரை பார்த்து சொல்றான்? அஹ்லல் பைத், என் ஹபீபினுடைய குடும்பமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரே, உங்களிடத்தில் எந்த விதமான அசுத்தமும் அசிங்கமும் இருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. அவைகளை எல்லாம் போக்குவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். வயுத்தஹீரக்கும் தத்ஹீரா, போக்குவது மட்டுமல்ல, உங்களை மிகவும் பரிசுத்தப்படுத்தி வைப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் அது! இந்த ஒரு வசனம் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் எவ்வளவு பரிசுத்தமானது, தூய்மையானது. அப்படி தூய்மைப்படுத்தி வைப்பது நான் தான் என்கிறான் ரப்பு. எந்த அப்பு அழுக்கும் உங்களிடத்திலே வந்து சேராமல் பாதுகாத்து வைப்பது தான் என்னுடைய விருப்பம் என்கிறான், என்னுடைய இராதத் என்கிறான். இன்னமா யுரீதுல்லாஹ், என்னுடைய நாட்டமே அது என்று குறிப்பிடும் பொழுது அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய அந்த அவமத்,
அந்த கண்ணியம், அந்த கௌரவம், அந்த உயர்வு, அந்த சிறப்பு என்பது அளவிட முடியாதது, அற்புதமானது. எனவே அதை நம்முடைய நெஞ்சங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். இது ஒரு வசனத்தினுடைய குறைந்த ஒரு விளக்கம். அடுத்த வசனத்தை பாருங்கள், அதை ஓதி காட்டினாங்க ஏற்கனவே. குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. இந்த சமூகத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த சமூகம் என்றால் ஒட்டுமொத்த உலகிற்கும், மூமீன்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகுக்கும் அவர்கள் ரஹமத்துல் ஆலமீன் தான். ரஹமத்துல்லில் மூமீன் என்று சொல்லலையே, மூமீன்களுக்கு ரஹமத் என்று ஆலமீன்கிறான், உலகத்தார் அத்தனை பேருக்கும். அது எந்த வகையிலெல்லாம் ரஹமத்தாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை முஃபஸ்ஸீரீன்கள் நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடங்கள் உலமாக்கள் நிறைந்த இடங்கள், நிறைய பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. இந்த சமூகத்தினுடைய உயர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேம்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அதற்காக அவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். சரி, இப்போ இதை செஞ்சு கொடுத்துட்டா அவர் நமக்கு அதை செய்வார், இதை கொடுத்துட்டா இந்த மாதிரி ஒரு செஞ்சு கொடுத்துட்டா இந்த மாதிரி ஒத்துழைப்பாக நமக்கு இருப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது தவறு என்று சொல்லவும் முடியாது, பல சமயங்களில் அது தவறாகவும் முடியக்கூடும் இந்த எதிர்பார்ப்புகள். ஆனால் பொதுவாக ஒரு விஷயத்தை செய்துட்டு இன்னொரு விஷயத்தை எதிர்பார்ப்பது என்பது தவறான ஒன்று இல்லை என்றாலும் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய இந்த சேவைகளும் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள்களும் இருக்கிறது, அளவிட முடியாதது. முதல்ல ஈமான தந்தது, எல்லா மக்களையும் சமப்படுத்தி வைத்தது, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்கியது, அன்பையும் அறத்தையும் நமக்கு அழகாக போதித்தது, பெண்களுக்கான உயர்வை தந்தது, அவர்களுக்கான உரிமையை பெற்று தந்தது என்று நிறைய சொல்லலாம். உலகத்தில் எவ்வளவு பெரிய புரட்சியை, மாற்றத்தை, எழுச்சியை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. இதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? எதையும் எதிர்பார்க்க இல்லை. நீங்க எதையும் இந்த சமூகத்திட்ட கேட்காதீங்க நாயகமே, ஏன்னா அல்லாஹ் நான் தரேங்கிறான். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நாளை மறு உலகில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அப்படி வழங்கும் போது அல்லாஹ் வழங்குறது எப்படிங்க இருக்கும்? அல்லாஹ் தர்றதா இருந்தா, ஒரு ஏழையான ஒருத்தன், ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஏழை வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வசதியானவர் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மாவட்டம் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு அமைச்சர் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சர் வந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு மேலே போக வேணாம் நினைக்கிறேன், அதுக்கு மேலே ஒன்றும் சரியில்லை. அருமையானவர்களே, இப்படி வந்தால் எப்படி இருக்கும்? அதற்கு அதே போன்று அந்த உயர் நிலையில் வரும்போது அவர்களுடைய தகுதிக்கு அவர்கள் கொடுப்பாங்க. அல்லாஹ் கொடுக்கறதா இருந்தால் எப்படி இருக்குங்க? இல்லையா? அல்லாஹ் தரக்கூடியது எப்படி இருக்கும்? வலசௌஃப யுஅதீக ரப்புக. உங்களுடைய ரப்புங்கிறான் அல்லாஹ். உங்க ரப்பு நான் தர்றேன், அல்லாஹ் தர்றேன்னு சொல்லல, உங்க ரப்பு நான் தருவேன், உங்களுடைய ரப்பாகிய நான் தருவேன். ஃபதர்பா, நீங்க பொருந்திக் கொள்வீர்கள் என்கிறான். இந்த ஆயத்திற்கு இந்த இறங்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல பேசினாங்களாம். சில தஃப்சீர்களில் அதை குறிப்பிடுறாங்க. நான் உங்களுக்கு வழங்குவேன் நாயகமே, அள்ளி அள்ளி தருவேன். அல்லாஹ் தர்றது அப்படி தானே, அவனுடைய கொடைக்கு, அவனுடைய அருளுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது ஒரு அளவு கிடையாது. ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாபிகளில் ஒரு முஹத்திஸ் உஸ்மான் இருந்தாங்க. தாபிகளில் உஸ்மான் என்று ஒரு முஹத்திஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹதீது கையில் கிடைக்கிது. எப்படி கிடைக்கிறது என்றால், இன்னல் அப்தல் முஃமினா, ஒரு மூமினான அப்து, ஒரு அடியான் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியத்தை பரிசுத்தமாக தூய எண்ணத்தோடு செய்தால் அவனுக்கு அல்ஃப் 10 லட்சம் நன்மைகள் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்ததாக
இவங்களுக்கு இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்குது. இவங்க திகைச்சு போயிட்டாங்க. 1க்கு 10 குர்ஆன் பேசுது, 1க்கு 700 என்று ஹதீதுகளிலே வருது. 1000ஐயும் தாண்டி 10,000ஐயும் தாண்டி லட்சத்தையும் தாண்டி இது என்ன 10 லட்சம்? 1க்கு 10 லட்சமா? ₹1 வாங்கின பொருளை 10 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியுமா என்ன? இது ரொம்ப ஓவரா தெரியுது. இப்படி ரசூல் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் யாருக்கு ஏற்பட்டது? இந்த முஹத்திதுக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டதினுடைய விளைவு என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கணும். தாபியீ தான், சஹாபிகிட்ட பாடம் படிக்கக்கூடியவங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து இந்த ஹதீதை நீங்க சொன்னீங்களா, இப்படி அறிவிச்சீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதுக்கு நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னு ராவல். ஒரு ஹதீதுக்காக எவ்வளவு பெரிய தேட்டமும் அவர்களினுடைய பயணமும் இருந்ததுங்கிறத பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எங்க போய் பார்க்கறது? சஹாபிகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது, பல்லிகு அன்னி உலவாயா, என்னை தொட்டு ஒரு சின்ன துண்டு செய்தியாக இருந்தாலும் அதை நீங்கள் மக்களுக்கு ஏற்றி வச்சுருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க. அப்படி சொன்னதற்கு பிறகு இந்த சஹாபிகள் எங்கே இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு வந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த செய்திகளை எத்தி வைப்பதற்கான சரியான தளம் என்பது ஹஜ்ஜாக தான் இருந்தது. ஏன்னா மற்ற காலங்களில் எல்லாத்தையும் போய் சந்திக்க முடியாதுல்ல. எல்லா நாடுகளிலிருந்தும் வரக்கூடிய, எல்லா பகுதிகளிலிருந்தும், எல்லா திக்குகளிலிருந்தும் வரக்கூடிய ஒரு நேரம் ஹஜ்ஜுடைய நேரம் தான். இந்த காலத்தில் மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் இல்லாத காலம், தொலைத்தொடர்புகள் இல்லாத காலம், ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, எதுவும் இல்லை. எந்த தகவல்களை எப்படி போய் சேர்றது? ஹஜ்ஜு தான் அதற்கு தகவல், சரியான இடம் என்பதால் சஹாபிகள் ஹஜ்ஜுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. நீங்கள் ஹதீதுகளை பார்த்தா தெரியும், ஒவ்வொரு குழுவாக உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொரு சஹாபிகளுக்கு கீழேயும் ஒவ்வொரு குழுவாக என்ன செஞ்சுருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. எனவே எப்படியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுக்கு வருவாங்க, நம்ம போய் சந்தித்து இந்த ஹதீதை கேட்கணும். இந்த ஹதீதுகள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் உணரணும். சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு போறான்ல, ஹதீதை வாசிக்க தெரிகிறது இல்லை, ஆனால் அவன் ஹதீதுக்கு விளக்கம் கொடுக்குறான். எவ்வளோ அசிங்கம் இது! இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது? இந்த ஒரு ஹதீதுக்காக வேண்டி அந்த உஸ்மான் சொல்றாங்க, இந்த ஒரு ஹதீதை தெரிந்து கொள்வதற்காகவே நான் ஹஜ்ஜுக்கு போனேங்கிறான். ஹஜ்ஜு என்பது பாக்கியமானது, அது அவங்களோட நின்றோம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தானே. ஆனால் ஹதீது என்கிறது கோடி 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 முஸ்லீம்களுக்கு போய் சேர வேண்டியது. எனவே அதை சரியான முறையில் இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும். நாம் நம்முடைய காலத்திலிருந்து அடுத்த காலத்திற்கு கடத்துவது என்பதை சரியாக செய்யணும் என்பதற்காக இப்படி 10 லட்சம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களா? இவங்களால அங்கீகரிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. 1க்கு 10, 100, 1000 சொல்லிட்டு போ, 10 லட்சங்கிறது ரொம்ப ஓவரா தெரிகிறது என்று கருதிய இந்த அபூ உஸ்மான் அவங்க என்ன செய்யறாங்க, நேரா ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு புகாரியில கூட பார்க்கலாம், அங்கே ஒரு குழு உட்கார்ந்துருக்கோம், எங்க குழு உட்கார்ந்துருக்கோம், மணி ஷேக், அந்த ஷேக் யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்பார், மிஸ்லேருந்து வந்தது, அது வேற ஹதீதுகள். அப்போ குழுவாக இருப்பாங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஒவ்வொரு சஹாபிகளுக்கு கீழே குழுவாக உட்கார்ந்துருப்பாங்க, அது ஈஸியாக இருந்தது. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட போய் இந்த அபூ உஸ்மான் கேட்குறாங்க, யா சாஹிப ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒரு ஹதீதை நீங்கள் அறிவிச்சதா நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஹதீதுகளை சொன்னவர் இப்படி சொன்னார், இப்படி நீங்கள் சொன்னீங்களா 10 லட்சம் அப்படின்னு நீங்கள் அல்ஃபு என்று சொன்னீங்களா என்று கேட்டபோது அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இப்படி அறிவிக்க இல்லை அப்படின்ட்டான். அப்போ இவங்களுக்கு என்ன நினைக்குது, நாம் நினச்சது சரிதான். அப்போ 10 லட்சங்கிறது ஒரு பிழையாக யாரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த காதில் கேட்டவங்க. சில சமயங்களில் நம்ம ஒரு செய்தியை சொல்லுவோம், இவர் எங்கேயே சிந்திச்சுட்டு எதையா காதில் வாங்கிட்டு போயிருப்பார். இப்படியெல்லாம் சில தவறுகள் நடக்கும். ஆனால் அந்த முஹத்தீதுகள் அதையெல்லாம் பார்த்து சரி செய்வாங்க. எனவே நம்ம நினைத்தது சரிதான், 10 லட்சங்கிறது இல்லை, ஏதோ ஒரு அல்ஃபுங்கிறது மட்டும் இருந்திருக்கும், 1000ங்கிறது இருந்திருக்கும், அதை மல்டிப்ளை பண்ணும்போது தான் இவர் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு இவங்க முடிவு செஞ்சுட்டு, அப்போ எப்படி நீங்கள் அறிவிச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கிளைமாக்ஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்ஃப்னு சொல்கிறேன்ல, அல்ஃப் 20 லட்சம்னு நான் சொன்னேங்கிறான். அபூ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்திருக்கும்?
என்னடா 10 லட்சமே பெருசு, நம்ம வந்தோம் 20 லட்சம். அல்லாஹ்வினுடைய தரத்தில் அவனுடைய கூலியை அளவிட முடியாது என்ற வசனத்தையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதி காட்டுறாங்க. அந்த வசனத்தையும் ஓதி அவன் தர்றதுக்கு என்ன அளவீடு? எனவே இப்போ அந்த இடத்துக்கு வாங்க. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் என்ன செய்ய போறான்? உங்களுக்கு தர போறான். நீங்க எதையும் மக்கள்கிட்ட கேட்க தேவையில்லை, நான் உங்களுக்கு அள்ளி தருகிறேன், நீங்கள் பொருந்தும் அளவுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், லா அர்பா. இப்படி யார் பேச முடியும்? நான் பொருந்தி கொள்ள மாட்டேன்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வவாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார். என் உம்மத்தை சார்ந்த ஒருவர் நரகத்திலே இருக்கும் நிலையில் நான் எப்படி ரப்பை நீ தருவதை புரிந்து கொள்ள முடியும்? என்ன கருணை! இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு பிரியம் வைக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் ஏதோ ஒரு பாவமான காரியம் மாதிரி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்க நினைத்து நாம் வேதனை அடைகிறோம், உள்ளம் வெதும்புகிறது சகோதரர்களே. அப்படி ஒரு சூழலை இளைஞர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து இளைஞர் சமுதாயத்தை வேறு மாதிரி மாத்திட்டாங்களே என்ற வேதனையாக இருக்கிறது. ஒரு நபர், இப்போ நமக்கு கோடி கோடி பணம் இருக்குதுங்க, கோடி கணக்காக உங்ககிட்ட கொட்டி கிடக்குது. உங்க பிள்ளை சுகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு, இன்னைக்கா நாளைக்கான பிரச்சனை இருக்கு, நிம்மதியாக இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். இந்த உம்மத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரன்பு இருக்குதே, நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய அன்பை விட அதிகம், நாம் தாயை விட தாயின் மீது காட்டக்கூடிய பிரியத்தை விட அதிகம். அப்படி ஒரு பிரியமாக வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் அல்லாஹ் சொன்னா, நீங்க எதுவும் இந்த உம்மத்துல கேட்க தேவையில்லை, உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன போது தான் இதை சொன்னாங்க. என் உம்மத்தில் உள்ள ஒருத்தன் நரகத்தில் கிடக்கும்போது எப்படி நீ தருவதையெல்லாம் பொருந்தி கொள்ள முடியும்? சுகிக்க முடியுமா? சந்தோஷமாக இருக்க முடியுமா? எல்லா வசதிகளும் இருக்கு, ஏசியில் இருந்தாலும் வியர்த்திடும். அந்த மாதிரி நிலைமைகள், மன உளைச்சல்கள் ஏற்பட்டால் அந்த மன உளைச்சல்களுக்கு அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது. என் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நரகத்தில் இருக்கும் வரை என்னால் எதையும் பொருந்தி கொள்ள முடியாது என்று பேசுகிறாங்க. இந்த சமூகத்துக்காக பேசியவர்கள். இந்த சமூகம் என்ன செய்கிறது? நம்மை போன்ற ஒரு மனிதன் பேசுகிறது, அவங்க சாதாரண மனிதன் பேசுது. எவ்வளோ அசிங்கம் இது! ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சமூகத்திடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. நான் ஆற்றி இருக்கக்கூடிய இந்த பங்கு பணிகளுக்கு உங்களிடத்தில் எந்த ஒரு கூலியையும் நான் கேட்க மாட்டேன், பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், எதுவும் எனக்கு வேணாம். ஆனால் ஒன்றே நீங்கள் கேளுங்கிறான் அல்லாஹ், அல் மவத்தத ஃபில் குர்பா. என்னுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய அஹ்லுல் பைத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை கேளுங்கள். இந்த பாபையே அடைக்கிறாங்களே, அஹ்லுல் பைத்தே இல்லைன்னு அல்லாஹ் கேட்க சொன்னது அந்த ஒன்று தான். எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்கணும் அருமையான பெருமக்களே. அந்த பாபையே, அந்த வாசலையே அடைக்கிறாங்க, நாம் அதை உடைக்கணும். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அஹ்லுல் பைத்தினுடைய கண்ணியத்தை குறித்து பேசணும், சொல்லணும். அதில் இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிய வைக்கணும். இது 2வது வசனம். இப்படி பல வசனங்கள் இதை பற்றி பேசும். ஒரு ஹதீதை பாருங்க, பிரபல்யமான ஒரு ஹதீத். அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிஸால். உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கிறான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்க பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை ஒழுக்க பண்பாக நீங்கள் ஏற்படுத்துங்கள். அந்த 3 விஷயங்கள் என்ன? ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் மீது அன்பு, உங்கள் நபியின் மீது அன்பு. இந்த சஹாபிகளினுடைய அன்புகளை நீங்கள் பாருங்களேன். இன்றைக்கு கூட ஜும்மாவில் நான் பேசும்போது ஒரு பெண் உஹது களத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த பெண் ஓடி வர்றாங்க. வரும்போது ஒருத்தர் சொன்னார், ஏம்மா ஓடுறா, உன்னுடைய சகோதரர் மூத்தாயிட்டார், ஷஹீதாயிட்டார். அண்ணனோ தம்பியோ ஷஹீதாயிட்டா எப்படிங்க இருக்கும்? மூத்தா இருந்தா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன அந்த பெண் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு பதில் சொல்லுது. அடுத்து உங்க பிள்ளை மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இன்னாலில்லா, பிள்ளைய மூத்தாயிட்டா எப்படி இருக்கும்? பதறணுமா இல்லையா?
அந்த வேதனை இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் எப்படி தான் கேட்குறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, உங்களுடைய கணவர் ஷஹீத் ஆயிட்டார். அப்போதும் அப்படிதான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்க்கணும். இவங்க நேராக கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் இந்த பெண்மணி சொன்னது என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல். உங்களை பார்த்ததற்கு பிறகு எல்லா முசீபத்தும் எல்லா சோதனையும் எனக்கு நீங்கி விட்டது, நான் ஃப்ரீயா இருக்கிறேன், ராஹத்தா இருக்கிறேங்கிறாங்க. என்ன அன்பு! இந்த அன்பு நம்மில் வர வேண்டும் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். ஹுப்பி நபியிக்கும், இந்த அன்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்க அப்படின்னா இவன் என்ன படிச்சு கொடுக்குறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போல ஒரு ஆண்டு படிச்சு கொடுக்குறான். நம்ம போல ஒரு ஆளுண்டா மரியாதை வருமா? வராதுங்க. நானும் நேனும் ஃப்ரெண்டு எப்படி இருப்போம்? தோளில் கையை போட்டுட்டு போயிட்டு இருப்போம், ஒன்றா உட்காந்து டீயை குடிப்போம். இதுதானே நம்மை போன்றவர்கள்ட்ட வரும். நம்முடைய அத்தா அல்லது வாப்பான்னு சொன்னாலும் கூட நம்மை போன்றவர்கள், அட எங்கள் வாப்பா வர்றாரு அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குமா இல்லையா? இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. நம்முடைய டீச்சர் வர்றாரு, ஒரு அமைச்சர் வர்றாரு, எல்லாரும் எழுந்து நிற்கிறான். இது எங்கே போகிறது இந்த சமூகம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எங்கே கொண்டு வைக்கணும்? இதயத்தில் உதயமாகக்கூடிய எண்ணங்களில் உச்சத்தில் இருக்க வேண்டியவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அன்பை நீங்கள் கற்றுக் கொடுங்கங்கிறாங்க, பிரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. என்னுடைய முஹப்பத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தல்ஹான்னு ஒரு சஹாபி, தல்ஹா அந்த அஷரத்துல் முபஷ்ஷரால் உள்ள சஹாபி அல்ல, இன்னொரு சஹாபி, சிறு வயது சஹாபி, சின்ன பையன். அவங்க நேரம் வர்றாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, அந்த ஹதீஸில் அப்படியே இருக்கிறத நான் சொல்றேன், ஃபகப்பல கதமைஹி, கண்மணி நாயகத்தினுடைய பாதத்தை முத்தமிடுகிறார் அந்த சஹாபி. அந்த இளம் சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய பாதத்தை முத்தமிட்டு விட்டு, முர்லி பிமா அஹ்பப்த யா ரசூலல்லாஹ், நாயகமே உங்களுக்கு ஏதாவது பிரியமானது சொல்லுங்க, நான் செய்யணும். இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி நான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்ன மாதிரி ஆசைகள் இருக்கு பாருங்க. அத்தா வேலை சொல்லிடுவாரோ, வாப்பா வேலை சொல்லிடுவாரோன்னு இவன் பயந்துகிட்டு இருக்கிறான். அங்கே ரசூலுல்லாஹ் வேலையை சொல்லுங்கன்னு காத்து கிடக்கிறான். எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. டேய், நம்ம அவசரமாக போகணுடா, சினிமாவுக்கு போகணும், நீ வீட்டுக்கு போனா வர முடியாது, உங்கள் வாப்பா கடைக்கு அனுப்பிடுவாரு, அந்த வேலைக்கு அனுப்பிடுவாரு அப்படின்னு பேசக்கூடிய காலமாக மாறி போய் இருக்கிறது. அங்கே முர்லி யா ரசூலுல்லாஹ் பிமா அஹ்பப்த, உங்களுக்கு என்ன பிரியமோ அதை எனக்கு ஏவுங்க, நான் அதை செய்யணும் அப்படிங்கிறான். ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? உக்குத்துல் அபாக்க, உங்கள் வாப்பாவை போய் வெட்டிட்டு வான்னாங்க, கழுத்தை வெட்டிருன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் விருப்பமானதை சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பாவம் செஞ்சார்? வாப்பாவை போய் வெட்ட சொல்கிறீங்களே நாயகமே. ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன். அங்கே போனோமா, அதை இழுக்கணுமா, இதை எடுக்கணுமா, அதை கொடுக்கணுமா, எது வேண்டுமானும் நான் செய்கிறேன். அதற்காக வாப்பாவை போய் அத்தாவை போய் வெட்டிட்டு வாங்கன்னு சொன்னால் அது எந்த வகையில் நிகாயம்? அப்படிலாம் கேட்க இல்லை, நம்ம அப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அது சஹாபி, அவங்க அப்படி கேட்க இல்லை, உடனே அந்த இடத்தை விட்டு ஓடுனாங்க. தல்ஹா நில்லுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நாயகமே, எங்கே போறீங்க? எங்கள் வாப்பாவை வெட்டுறதுக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கு நான் அனுப்பப்படலை, உறவுகளை முறிப்பதற்கு நான் வரல, உட்காருங்க. அப்போ ஏன் அதை சொன்னாங்க? என்னுடைய சஹாபிகள் நான் எதை சொன்னாலும் செய்வார்கள், அத்தகைய மஹப்பத்து உடையவர்கள் என்பதை நமக்கு காட்டுவதற்காக, இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த மஹப்பத் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னதை சஹாபிகள் ரொம்ப சரியா செஞ்சாங்க. 3இல் 1. இரண்டாவது, ஒஹுப்பி ஆலி பைத்தி, என்னுடைய குடும்பத்தை நேசிக்கணும், அல்லது ஒஹுப்பி நபியிக்கும், பல ரிவாயத்துகள் இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح لا حول ولا قوة حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العلية الشريفة وبعد مقام محمد وعده رزقنا شفاعة ربنا அன்பிற்குரியவர்களே, இப்போ இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒஹுப்பி அஹ்லி நபியிக்கும், உங்கள் குடும்பத்தாரினுடைய அஹ்லி பைத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார், என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நேசிக்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் நேசிக்க சொன்னான், கேளுங்க, அதை உங்கள் உம்மத்திட்ட கேளுங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் கேட்ட ஒன்று இந்த ஒன்று தான், அதுவும் அல்லாஹ் கேட்க சொல்லி, என் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கணும் அப்படிங்கிறான். குடும்பம் இருந்தால் தானே நேசிக்கிறது, குடும்பமே இல்லைன்னா எப்படி நேசிக்க வரும்? இந்த சப்ஜெக்ட் நமக்கே வராது. அப்போ இது நமக்கு, இந்த ஹதீஸ் நமக்கு உள்ளது இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? எவ்வளவு அறிவீனமான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்பது கியாமம் வரைக்கும் இருக்கும் என்பதல்ல, கியாமத்துக்கு பிறகும் தொடரும். அந்த குடும்பத்தை நீங்கள் நேசிக்கணும், என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மூணாவது என்ன? வக்கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை படிப்பது, அதை அறிவது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணின் மீதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்க பண்பை நீங்கள் ஏற்படுத்துங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்வையில் இது சரி, ரசூலுடைய அன்பு, அஹ்லுல் பைத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் அன்பு, குர்ஆன் ஓதுவதின் மீது பிரியம், இந்த ஆர்டர் சரி. ஆனால் மற்றவங்களுக்கு இது சரியா? ஏன்னா குர்ஆனை மூணாவது கொண்டு போய் வச்சுருக்கு. இன்றைக்கி இதுதான் பிரச்சனை. ஒரு உசூல் அப்படின்னு ஒன்று இருக்கும், எதுவாக இருந்தாலும் ஒரு உசூல் அடிப்படைன்னு ஒன்று இருக்கும். இந்த உசூல் உடைஞ்சதுன்னு சொன்னால் எல்லாம் பிழையாக போயிடும். இந்த சைக்கிள் ஓட்டுறதாக இருந்தாலும் இப்படி இருக்கணும், இந்த பெடலில் இப்படி காலை வைக்கணும், பிரேக்கை இப்படி பிடிக்கணும், இப்படி சரிஞ்சாஞ்சோன்னா முதல்ல பின்னால் ஒரு தட்டு தட்டுவான், நமக்கு பழகி தர்றவன்லாம் முடுக நிமித்துடா அப்படின்ட்டு, இதெல்லாம் உசூல். இந்த உசூலுக்கு பிறகு தான் சைக்கிளை அவர் என்ன செய்வார், ஸ்ட்ராங்காக ஓட்ட முடியும். இல்லைன்னா அதெல்லாம் முடியாதுன்னு நான் சும்மா காலை பொய்ய வைக்கிறது, காலை அசைக்கிறது அண்ணன் ஏறி ஓட்டுனா என்ன ஆகும்? கீழே விழுவார், மண்டை உடையும், சிதறும், பிரச்சனையாகும். அதே மாதிரி தான் எந்த ஒரு வாகனத்தை ஓட்டுவதாக இருந்தாலும் அந்த உசூல்லாம் தேவை இல்லைன்னா இந்த சமூகம் இப்படி தான் ஆகிடும். இன்னைக்கு சின்ன பின்னமாயிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு உசூல் என்ன? குர்ஆனுக்கு நீங்கள் ஓதுவதாக இருந்தால், குர்ஆனுக்கு பொருள் சொல்வதாக இருந்தால், அதற்கான இல்மை படிக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஹுப்பு நபியும் ஹுப்பு அஹ்லுல் பைத் இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் தான் குர்ஆனை சரியாக நீங்கள் என்ன செய்ய முடியும், பொருள் வைக்க முடியும் என்பது தான் இதனுடைய உசூல். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது சொன்னாங்க, இதை நீங்கள் சரியாக கொண்டு வந்தீங்கன்னா தான் இங்கே சரியாக இருக்கும். எனவே இந்த அஹ்லுல் பைத்துகளை நேசிப்பது என்பது மூமின்கள் மீது தார்மீக கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அஹ்லுல் பைத்துகள் என்றால் யார்? அஹ்லுல் பைத்துகள் என்றால் யார்?
உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர். அவங்க சொல்கிறாங்க, நான் வீட்டில் இருந்தேன். இன்னொரு கட்டத்தில் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீதும் வருது. இதையெல்லாம் ஜம்மு செய்து அதனுடைய கருத்தை நாம் சொல்கிறோம். எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அந்த கருத்தை மாத்திரம் உங்கள் முன் வைக்கிறோம். ஒரு காலை பொழுது, அந்த காலை பொழுதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருப்பு போர்வையை போத்திட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஹசன் வந்தாங்க, சின்ன பிள்ளை ஹசன் ரதியல்லாஹு தஆலா வந்தாங்க. அந்த போர்வைக்குள்ளே அவங்களை இழுத்துக்கிட்டாங்க. அந்த போர்வைக்குள்ளே அவர்களை இழுத்து கொண்டார்கள். சற்று நேரம் போனது, சையதுனா ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. அவங்களையும் அந்த போர்வைக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இழுத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போனது, சையதத்துனா ஃபாத்திமா நாயகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்தாங்க. அவங்களையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அலி ரதியல்லாஹு தஆலா வந்தாங்க, அவங்களையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ 4 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து 5. அவங்களுடைய தலைமையில் அலி நாயகம் இருக்கிறாங்க, ஃபாத்திமா நாயகி இருக்கிறாங்க, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. இப்படி வந்த போது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி, அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி, இறைவா இதுதான் என்னுடைய அஹ்லுல் பைத். அல்லாஹுல் பைத்னு சொல்றான்ல, சொல்லிட்டு ஃபஅத்ஹிப் அன்ஹுமுர் ரிஜ்ஸ வதஹிர்ஹும் தத்ஹீரா, அந்த குர்ஆன் வசனத்துடைய இதை சொல்றாங்க, இவர்களை விட்டு எல்லா அசுத்தத்தையும் நீ நீக்கி இவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை, நடந்த இந்த நிகழ்வை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறாங்க, சையதத்துனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த இதிலிருந்து அஹ்லுல் பைத் யாருங்கிறது நமக்கு தெளிவாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ஆளை பற்றி நீங்கள் பார்க்குறதாக இருந்தால் அது ஒவ்வொரு ஆட்களுக்குமே தனி ஒரு 4 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மீலாது தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த அஹ்லுல் பைத்தில் இடம்பெறக்கூடிய அந்த குழுவில் இடம்பெறக்கூடிய இந்த 4 பேர் அலிநாயகத்தை பேசுறதுனா தனி ஒரு உரையாக நிகழும். அது ஒரு உரை மாத்திரமல்ல, நீண்ட நெடிய உரையாக இருக்கும். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் அவங்க பிறப்பே சிறப்பு தான். அவங்க எங்கே பிறந்தாங்க தெரியுமா? காபாவுக்கு உள்ளே தான் பிறந்தாங்க. அவங்க பிறந்ததே காபாவுக்குள்ள. அவங்க உம்மா பேரும் ஃபாத்திமா தான், ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தனித்தன்மை வாழ்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சின்னமா ரொம்ப பிரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவு அளப்பெரிய பிரியம் கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள் ஃபாத்திமா பின்த் அசத் அலிநாயகத்துடைய உம்மா. எந்த அளவுக்குன்னா அவங்க வஃபாத்தான போது, அந்த அலிநாயகத்தினுடைய அம்மா வஃபாத்தான போது அவர்களுக்காக தோண்டப்பட்ட அந்த கபரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் படுத்துக்கிட்டாங்க. படுத்துக்கிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா எங்கள் உம்மா அப்படிங்கிறாங்க. சின்னம்மா அம்மா தானே சொல்லுவோம், அம்மாவுடைய அந்தஸ்து தானே. அப்போ அவங்க என்னுடைய அம்மா, என்னுடைய பொருட்டாலும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பொருட்டாலும் அவர்களை மன்னிப்பாயாக அப்படிங்கிறாங்க. கபூரில் படுத்துக்கிட்டு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கணும் அருமையானவர்களே. அவங்களுடைய புள்ளதான் அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, தவாஃப் செய்யறதுக்காக காபாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் அப்போல்லாம் ஒரு பிரச்சனையான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தாத காலம். தவாஃபு, உம்ரா, ஹஜ்ஜி அது எல்லா காலத்திலும் நடக்கும். அது வித்தியாசமாக நடக்கணும் வைங்களேன். அங்கீகரிக்கப்பட்ட முறைப்படி நடக்காது. சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வது போன்றெல்லாம் அங்கே நடக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் மற்றவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தவாஃபும் நடக்கும். ஃபாத்திமா பின்த் அசத் அவங்க வந்து தவாஃபுக்காண்டி வந்திருக்கிறாங்க. அப்படி தவாஃபு 7 சுற்று சுற்றுறதுக்குள்ளே அவங்க கர்ப்பிணியாக, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டுடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சி கையை தன்னுடைய தாயினுடைய சின்னம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு காபாவுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. போய் கதவை சாத்திட்டாங்க. அங்கே குழந்தை பிறந்துடுச்சு. அப்போ பிறந்ததே எங்கே தான், காபாவுக்குள்ளே தான். அன்றைய காலத்தில் ஆம்பளை பிள்ளை பிறந்தால் பெரிய சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷம். பொம்பளை பிள்ளை பிறந்தால் தான் சில பேருக்கு முகம் கருத்து போயினுங்கிறான். ஒய்தா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம்ங்கறான் அல்லாஹ். இப்போ ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்க ஆட்கள் வந்தாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, பிள்ளையை தூக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதி இருக்கக்கூடிய தவாஃபை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வீடு எல்லாம் அமைதியாக இருக்குது. என்னடா இது, புள்ள பிறந்தால் கலகலப்பால் இருக்கணும், எல்லாம் அமைதியாக இருக்குது. அது ஆம்பளை புள்ள பிறந்திருக்குது, எப்படி இருக்கணும்?
இது நேர் மாற்றமாக இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை பிள்ளை கண்ணை திறக்க இல்லை, பார்க்க இல்லை, சிரிக்க இல்லை, அழல, ஒன்றுமில்லை, சும்மா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த பிள்ளைய கையில் ஏந்தினாங்க. ஏந்தியதும் தான் தாமதம், அந்த பிள்ளை கண் திறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரிக்குது. நான் பிறந்தால் காபாவில் பிறப்பேன், கண் திறந்தால் கண்மணி நாயகத்தினுடைய திருவதனத்தில் கண் திறப்பேன். எவ்வளோ பெரிய ஆற்றல் அலி ரலியல்லாஹு தஆலா, ஆச்சரியமான இல்முக்கு சொந்தக்காரர். அவ்வளோ பெரிய ஞானம் எப்படி வந்தது என்பதையெல்லாம் சூஃபிகள் நிறைய எழுதுவாங்க. புதினமான விஷயங்களாக அவைகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலாவும் இந்த அஹ்லுல் பைத்தில் இடம்பெறாங்க. அவங்களுடைய ஞானம் இருக்கு. அன மதீனத்துல் இல்மி வாலியுன் பாபுஹா, நான் மதீனா இல்மினுடைய ஞானத்தினுடைய அறிவினுடைய பட்டணம், சிட்டி. அதுக்கு உள்ள நீங்க வர்றதாக இருந்தால் அலியின் வழியாளாக தான் வரணும் ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் அதனுடைய தலைவாயல்ங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய அறிவு அவங்க இருந்திருக்கும். இதை கேட்டுட்டு பல பேர் பல கேள்விகள்லாம் கேட்ட போது அதற்கெல்லாம் அலிநாயகன் என்ன செஞ்சாங்க, உடனே அந்த ஸ்பாட்லேயே பதில் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மட்டும் நான் விளக்க உரை எழுதினால் என்னுடைய விளக்க உரையை 700 ஒட்டகங்கள் சுமக்க முடியாதுங்கிறாங்க. குர்ஆனினுடைய ஞானம் அப்படி அள்ளி வழங்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா ஒருத்தன் வந்து இந்த வில்லங்கமாக கேள்வி கேட்குறவங்களாம் இருப்பான்ல, இந்த யூதர்கள் அவங்களாம் முஸ்லீம்களே வில்லங்கமாக கேட்குறவங்களாம் இருப்பாங்க. கேள்வி கேட்கறதுக்கிட்ட ஒரு கூட்டம் வருமா இல்லையா? அதெல்லாம் நல்ல பண்பு இல்லைன்னு குர்ஆன் பேசுது. ஆனால் நாங்கள் குர்ஆன் வழி நடக்கிறோன்னு விவகாரமாக கேள்வி கேட்குறோம். லா தஸ்அலூ அன் அஷ்யாஅ இன் துப்த லக்கும் தஸூக்கும், தேவையில்லாத கேள்வியை கேட்காத, அப்படி கேட்டால் அது உனக்கு கேடாக முடியும் என்கிறது குர்ஆன். ஆனால் குர்ஆன் வழியில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி கேள்வியை கேட்பான். பேரு குர்ஆன், நாங்கள்லாம் குர்ஆன் வழி நடக்கிறதுன்னு. ஒருத்தன் அது மாதிரி வில்லங்கமாக கேட்டான், நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வீங்களாமே. யார் சொன்னா? இல்லை எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? இவனுக்கு என்னப்பா வேணும் இப்போ? இல்லை நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்லணும். சரி கேளு, பதில் தெரிஞ்சான்னு சொல்கிறேன், இல்லைன்னா தெரியலன்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் பெரிய அப்படின்னு சொல்கிறாங்க, உங்கள் நபி அப்படி சொன்னாங்களா, உங்களை பற்றி இப்படி சொன்னாங்களா? சரி இவன் வில்லங்கமான ஆளுங்கிறது விளங்கிடுச்சு, இவன் ஏதோ வில்லங்க வர்றான். சரி என்ன வேணும்? என் தலையில் எத்தனை முடி இருக்குதுன்னு கேட்குறான். என் தலையில் எத்தனை முடி இருக்குதுன்னு கேட்டான். அலில புலி அல்லவா? அவங்க சொன்னாங்க 10,500 முடி இருக்குதுன்னாங்க. எப்படி எண்ணி பாருன்ட்டான். அவங்க அப்படிலாம் சொல்லலை. 10,500 இருக்கலாம், கூட இருக்கலாம், குறை இருக்கலாம். இப்போ இவனுக்கு இதுதான் பதில். 10,500 ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க. எப்படி சொல்றீங்க? எண்ணி பாரு, முடியுமா? அது சாத்தியமா? இப்படி அந்த நேரத்திற்கு பதில் சொல்லக்கூடிய பிரசன்ட் ஆஃப் மைண்ட் நிறைந்தவர்கள் செய்த அலி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் நடத்தி இருக்கிறாங்க. ஜமல் யுத்தத்திலே அவர்கள் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் இன்றைக்கும் ஆச்சரியமாக கண்களை விரித்து பார்க்கக்கூடிய நிகழ்வு. அதுகள் எல்லாம் அருமையான பெருமக்களே, அவர்கள் இந்த அஹ்லுல் பைத்தில் இடம்பெறுகிறார்கள். அவர்களை நேசிப்பது என்பது நம் மீது தார்மீக கடமை. பள்ளிவாசலுக்கு தொலை போய்கிட்டு இருக்கிறாங்க. தொலை போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வர்றாரு. இந்த உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, என்ன, எந்த இனங்கள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கிறது? எந்த இனங்கள் எல்லாம் குட்டியிட்டு பால் கொடுக்கிறது? ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, இதெல்லாம் இப்போ இந்த வரிசையாக சொல்லிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ சொல்கிறது? லேசாக சொன்னாங்க. எதுக்கெல்லாம் காது வெளியில் இருக்குதோ அதெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். எதற்கெல்லாம் காது அதனுடைய முகத்தோடு சப்பி போயிருக்குதோ, வெளியில் இல்லையோ, அதெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும். முடிச்சுட்டாங்க. ஸ்பாட்லேயே பதில் சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய ஞானம் அவர்களுக்கு இருந்தது. இது இத்திஹாஃப் அப்படின்ட்டு யஹ்யாவுக்கு ஒரு ஷரஹ் இருக்குது. அதில் இவங்களுக்கு இந்த இல்மு, இப்படிப்பட்ட இல்மு கிடைத்ததற்கான காரணம் என்பதை ஒரு அற்புதமான செய்தியோடு அவங்க விவரிப்பார்கள். மொத்தத்தில் அறிவின் சிகரமாக செய்தனா அலியன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்தார்கள். அன்னையர் திலகம் செய்தத்னா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த அஹ்லுல் பைத்தில் இடம்பெறக்கூடிய ஃபாத்திமா நாயகி. ஃபாத்திமா பிலாத்தும் மின்னி, என்னுடைய சதை துண்டுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய சதை துண்டுனா எப்படி நம்ம நேசிக்கணும்? என் சதை துண்டு. அந்த நம்பிராட்டிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொல்லுவாங்க, ஆயிஷா நாய் பண்ணவங்கலாம் சொல்லுவாங்க, மஷியுஹா க மஷி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஃபாத்திமா நடந்து வந்தால் ரசூல் நடந்து வருவது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். அவங்க நடையே ரசூலுல்லாஹ் வாப்பாவுடைய நடைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து வர்ற மாதிரியே அப்படியே நடப்பாங்க. அந்த நடையே அவ்வளோ அழகாக இருக்கும் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததனுடைய அளவு இருக்கிறதே, அளவிட முடியாதது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தினுடைய நிலையில் இருக்கிறாங்க. அப்படி வஃபாத்தினுடைய நிலையிலே இருக்கும்போது அஃபசார்ரஹா புகாரியிலே வருது, ஃபாத்திமா நாயியை அழைத்து ஒரு ரகசியம் பேசுறாங்க. ஃபபக்கத் அழுதாங்க. ஃபசார்ரஹா சும்ம சார்ரஹா ரெண்டாவது ரகசியம் பேசுறாங்க. ஃபதஹிகத் சிரிச்சாங்க. ஆயிஷா நாயை கேட்டாங்க, என்ன ரசூலுல்லாஹ் ரகசியமாக சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்னாங்க, ரகசியம்டா ரகசியமாக தானே இருக்கணும். அடுத்த சொல்லிட்டு அது ரகசியம் இல்லையே. சில பேர் சொல்லுவான், இந்தப்பா இது ரகசியம் உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன்னு 30 பேர்கிட்ட சொல்லியிருப்பான். அந்த 30 பேரும் அவன் 30 பேர்கிட்ட சொல்லுவான். ஊரு பூரா அந்த செய்தியாக தான் இருக்கும். இதுக்கு பேர் ரகசியம். அப்போ அவங்க சொன்னாங்க, லா உஃப்ஷி சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சிர்ரை நான் வெளியாக்க மாட்டேன் என்றுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு இந்த செய்தியை சொல்கிறாங்க. அது வரைக்கும் தான் அது சிர்ரு. ரசூலை பற்றிய செய்திகள் வெளியில வந்தாகணும், எதுவும் மறைவுக்குரியதல்ல. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலக்கெடு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் வரைக்கும் அது சிர்ராக இருந்தது. அதுக்கு பிறகு சொன்னாங்க, நான் இந்த துனியா விட்டு பிரிய போறேமா அப்படின்னு சொன்னதும் அழுதேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை தாங்க முடியாமல் நான் அழுதேன். அதற்கு பிறகு 2 ரிவாயத் இருக்கிறது. ஏனே அழுகிறாய்? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சுவன பெண்களினுடைய தலைவியாக நீ திகழ்வது உனக்கு விருப்பம் இல்லையா? அவ்வளோ பாக்கியத்தை அல்லாஹ் தர்றானே என்று சொன்ன ஒரு செய்தியும், இன்னொன்று, எனது குடும்பத்திலிருந்து என்னை முதலாவது வந்து சந்திக்கக்கூடியவள் நீதான். அப்போ மௌத்து உனக்கு அருகில் இருக்குது அப்படின்னு சிரிக்கிறாங்க. மௌத்து பக்கத்தில் இருக்குன்னு யாராவது சிரிப்பாங்களா? எத்தனை வயசானாலும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சு எப்படியாவது பிழைக்கணும், லட்சக்கணக்கான செலவழித்து நம்ம பாதுகாக்கிறோம். இங்கே மௌத்து அல்ல, அந்த மௌத்து தான் ரசூலை சந்திப்பதற்கு, தன் தந்தையை சந்திப்பதற்கான வசீலாவாக இருக்கிறது, வழியாக இருக்கிறது என்றால் அது மகத்தான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் அன்னையர் திலகம் செய்ததா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். இனி அவர்கள் குறித்து நிறைய தகவல்களை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அடுத்தது சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து இந்த உஹது முத்தம் முடிஞ்ச காலத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு, அபூ ஹுரைரா வாங்க நம்ம போகலாம், சூக் பனு கைனுக்கா என்று இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் ஃபாத்திமா நாயனுடைய வீடு இருக்குது. தன்னுடைய மகளார் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. வளமையாக என்னோட பேசுவாங்க, அன்றைக்கி என்ன கூட பேச இல்லை. லாயத்தை கல்லமும் அவங்க என்னோட பேசவும் இல்லை. லாயு கல்லிமுனி ஒலாவு கல்லிமுகு, அவங்களும் என்னோட பேசலை, நானும் அவங்களோட பேசலை. அப்படியே போன போது அங்கே ஃபாத்திமா நாயனுடைய வீட்டு முற்றத்தில் நின்றுக்கிட்டு அவங்க கேட்குறாங்க, அசம்மல்லக்கா, இந்த குட்டி பையன் அங்கே இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. பேர பிள்ளைய தேடி வர்றாங்க. தன்னுடைய பேர் அசம்மல்லக்கா அல்லது லுக்கா, அந்த குட்டி பையன் அங்கே இருக்கானா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ ஃபாத்திமா நாயை சொல்லிவிட்டு இவங்க நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உடனே பதில் வரல. கொஞ்சம் லேட்டாக தான் ஹசன் ரதியல் தான் வர்றாங்க. நான் நினைக்கிறேன், யார், அபூ ஹுரைரா ரதியல் தான் சொல்கிறாங்க, பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அல்லது குளிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த 2ல் ஏதோ ஒன்று நடந்து அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, பிள்ளையை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கட்டி அணைத்து முத்தமிட்டு விட்டு, அல்லாஹும்ம இறைவா அஹ்பிபுஹு வ அஹப்ப மன் யுஹிப்பு, இந்த பிள்ளையை நீ நேசிக்கணும், இந்த பிள்ளையை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக. அல்லாஹ் அந்த நேசத்தை என்னுடைய கல்புகளில் தருவானாக. ஹசன் ரலியல்லாஹு நீங்கள் நேசிக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய நேசம் இருக்குங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படி என்ன செய்தார்கள், அணைத்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிள்ளைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அசர் தொழுகை முடிந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி நாயகமும் பள்ளியிலேருந்து வெளியில் வர்றாங்க.
ஹசன் ரலியல்லாஹு தஆலானு வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளோட, பசங்களோட, சின்ன பிள்ளைகளோட உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தை தானே இது, விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஹதீதில் இடம் பெறுது பஅதல் அஸ்ர், அசர் தொழுகைக்கு பிறகு. அப்போ அசர் தொழுகை பிறகு என்ன செய்யணும்? பிள்ளைகள்லாம் விளையாடணுங்கிறது தெரியுதா இல்லையா? இந்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும் அந்த ஹதீதுகளை? அசர் தொழுகை பிறகு பிள்ளைகள் விளையாடணும். இந்த கேம் விளையாடுறது என்பது போய் கேம் பார்க்கறதுங்கிற நிலைமை உருவாயிடுச்சு. இப்போ கேம் பிள்ளைகள் விளையாடுதா, கேம் பார்க்குது, கையை வச்சு நோட்டிக்கிட்டே தடவிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், விளையாட இல்லை. பிள்ளைகளுடைய விளையாட்டு போயிடுச்சு. விளையாடுவது என்பது போய் விளையாட்டை பார்ப்பது என்பது வந்துடுச்சு. ஃபோனில் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ அந்த காலத்திலேயே அசருக்கு பிறகு பிள்ளைகள் விளையாடி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸில் தெரியவாகுது. அப்போ அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அலிநாயகத்தை பார்த்து சொல்கிறாங்க, அபி, இந்த ஊரில் பழக்கம் இருக்கான்னு தெரியல, பிள்ளைகளெல்லாம் வந்து வாப்பாங்க வா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்கா? எங்கள் ஊர்லேயும் இருக்குது. பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோம்? வாப்பா வாப்பாங்க வாங்க, தம்பி வாங்கணுவா, அப்பா அப்படி வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அப்போவே அது இருக்குது. சித்திக்கிறான்னு சொல்கிறாங்க, ஏன் அப்பா ஏன் வாப்பா உங்களை போல இல்லை, உங்கள் தோற்றத்தில் இல்லை. யாரை பார்த்து? அலிநாயகத்தை பார்த்து சொல்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா வாப்பாங்கிறாங்க. பிள்ளைகளை வாப்பா அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கம் அன்றைய காலத்திலேயே இருந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, ஏன் வாப்பா ஹசன் சின்ன பிள்ளை, அலி உங்கள் தோற்றத்தில் ஷிபுகளை இல்லை, ரசூலுல்லாவுடைய தோற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன போது அலி நாயகம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தோளில் தூக்கிக்கிட்டு வராங்க. தோளில் தூக்கிக்கிட்டு வராங்க. தோளில் தூக்கிக்கிட்டு வரும் பொழுது எதிர்த்தாப்புல ஒருத்தர் வர்றார். ஃபகால ரஜுலுன் நிஅமல் மர்கப் யா குலாம். ஹசன் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டு சொன்னாங்க, பிள்ளையே சூப்பர் வாகனம் கிடச்சிருக்கு உங்களுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அருமையான வாகனம், நிஅமல் மர்கப் யா குலாம், பிள்ளையே அருமையான வாகனத்தில் வர்றீங்களே அப்படின்னு சொன்னபோது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஓ நிஅமர் ராகிபு ஹுவா, வாகனிப்பவரும் சூப்பரானவர் தான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாகனம் மட்டும் இல்லை, அந்த வாகனத்தில் ஏறி வர்றாரு அவரும் சாதாரண ஆள் இல்லை, அவரும் சூப்பருங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பிந்திய காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறாங்க. மற்ற தாபியீன்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கெல்லாம் பின்னால் ஹசன் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கடந்து போகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் பதில் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்லலை. அவங்க வேறு ஏதோ திங்கிங்கில் இருந்துட்டாங்க, சிந்தனையில் இருந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா ஹசன் வர்றாங்க, அவங்க நமக்கு சலாம் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பதில் சொன்னோம், ஃபரதத்னா நீங்கள் பதிலே சொல்லலையே அப்படின்னு. அப்படியா? அப்போ தான் அவங்கள ஹசன் ரலியல்லாஹு தஆலா போயிட்டு இருக்கிறது தெரியுது. எழுந்து ஓடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வயசு என்ன, ஹசன் ரலியல்லாஹு தஆலா வயசு என்ன? அந்த சமயம் எவ்வளோ மூப்பு. ஓடி அனுப்பிச்சாங்க, வலைக்கும் ஸலாம் யா சய்யிதி அப்படிங்கிறான், என் தலைவரே அப்படின்னு சொல்கிறாங்க. என் தலைவரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிடுறாங்கன்னா, ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் நிற்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா வராங்க. மெம்பர் குத்துபா ஓதிட்டு இருக்கும்போது அவங்க உம்மா ஃபாத்திமா நாயகி ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. வாப்பா பள்ளி வாசலுக்கு போமா, ஜும்மாவுக்கு போமான்னு அனுப்பி விட்றாங்க. பெற்றோர் இதெல்லாம் இன்றைக்கி செய்யணுமா இல்லையா? பிள்ளைகளை தர்பியத்தை பண்ணணும். அப்போ வரும்பொழுது அந்த ஆடை கொஞ்சம் கீழே இறங்கி தத்தக்கா புத்தக்கான்னு அந்த புள்ள நடந்து வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்லேருந்து கீழே இறங்கி தூக்கி மேலே கொண்டு வச்சு அந்த ஆடையை சரிப்படுத்தி மேலே வச்சுட்டு சொன்னாங்க, ஹாதா சய்யிதி ஹாதா இப்னி சய்யிதுன், இந்த பிள்ளை இருக்க என்னுடைய மகங்கிறாங்க. அந்த இடத்துல பேர பிள்ளைய சொல்லுவோம் இல்லையா, எம்புள்ள ஹாதா சய்யிதுன், இது ஒரு லீடர். இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய மகத்தான பிரச்சனைக்கு தீர்மானராக இருப்பார். என்னுடைய சமூகம் ரெண்டாக பிளவுபட்டு இருக்கும். மாவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பிளவுபட்டு இருந்ததில்லை, சமூகம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. என் பிள்ளை அதை சீராக்கும் அப்படின்னாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சீர்படுத்தினாங்க. ஆட்சியை விட்டு கொடுத்தாங்க, அதிகாரத்தை விட்டு கொடுத்தாங்க. சமூகத்தினுடைய ஒற்றுமை அவசியம்னாங்க. இன்றைக்கி அவனுக்கு இவனுக்கு இடையில் பிரச்சனை, அவன் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறான். இவனுக்கு அவனுக்கு பிரச்சனை, இவன் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறான்.
என்ன அசிங்கம்! அவனுக்கு பின்னால் ஒரு 100 பேர் போறான். நாம் யாருங்கிற அடையாளமே இல்லையா? யாருக்கு பின்னால் யார் போவது? ஒரு தலைமை தான் இருக்கணும். 2 தலைமை இருந்தால் என்ன ஆகுங்கிற அல்லாஹ் சொல்றான். 2 அல்லாஹ் இருந்தால் என்ன ஆகும்? இல்லை ஃபசாதா, எல்லாம் மண்ணா போயிடும், ஃபசாதா போயிருங்கிறான் அல்லாஹ். உனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை. நான் அங்கீகாரம் இல்லைன்னா நீ எப்படி இருக்கணும்? ஒரு மூமீன் எப்படி இருக்கணும்? ஒரு மூமீன் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த வரலாறு. உன்னுடைய தலைமை உனக்கு அங்கீகாரம் தரலன்னா நீ பொறுமையாக இருக்கணுங்கிறாங்க. அதை விட்டு வெளியில் வராதேங்கிறாங்க. ஜமாத்தை விட்டு வெளியில் போகாதே. எவனாவது ஒரு ஜான் அளவு வெளியே போனால் அவன் ஈமானினுடைய ரிபுக்கத், அந்த கட்டுப்பாட்டை விட்டு அவன் வெளியில் போகிறாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்தை உடைச்சிடாதேங்கிறாங்க. அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹசன் ரலியல்லாஹுடைய வரலாறு நிறைய இருக்குது. நான் நிறைவுக்கு வரணும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பெரிய ஷஹீதே கர்பலா, அவங்கள குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்துக்கு போகிறாங்க, சஹாபிகளோட விருந்துக்கு போகிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பிள்ளைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பேர பிள்ளையை பார்த்துட்டாங்க. பிள்ளைகளை விட பேர பிள்ளைகள் மீது தனி அன்பு இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அது பேர பிள்ளைகளை கண்டவங்களுக்கு தான் அது தெரியும். தாடி நரைச்சவங்களுக்கு அநேகமாக எல்லாத்துக்கும் பெரிய பேர பிள்ளைகள் இருக்கும். அது ஒரு தனி இன்பம், லzzத் அப்படி வச்சிருக்கிறான் அல்லாஹ். அதுக்கு பெரிய ஷுக்ர் செய்யும். ஒரு ஆச்சரியமான பிரியம் அது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் கூப்பிடுறாங்க, தன் பிள்ளைய கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க வாங்க. இங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு யார் கூப்பிடுறது? அவங்களுக்கு மேலே ஒரு லீடரே இல்லை, துனியாலும் இல்லை ஆகிரத்திலும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்டில் இருந்து தன் பேர பிள்ளைய கூப்பிடுறாங்க. நம்ம ஸ்டேட்டஸில் பார்ப்போம், ஏங்க அவங்க பிள்ளை விளையாடிட்டு இருக்கிறேன், அவரை விளையாடிட்டு இருப்பார், ரோட்டில் இருந்து அதெல்லாம் கூப்பிட முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. பிள்ளைய கூப்பிடுறாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு. அது குழந்தை, நான் வரமாட்டேன் அப்பா, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு பிடிக்க ஓடுறாங்க, பிள்ளைய பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த பிள்ளை அந்த பக்கம் ஓடுது, இந்த பக்கம் ஓடுது. ஓஹோ அப்படியா, இது ரசூல் இல்லவா? கையை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி தமாஷ் பண்ணுறாங்க. பிள்ளைக்கு சிரிப்பு தாங்க முடியல, நேராக ஓடி அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிடுச்சு. உடனே சொன்னாங்க, இந்த பிள்ளையை யார் நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிப்பான். அல்லாஹ் அந்த நேசத்தை நமக்கு தருவானாக. அந்த ஷஹீதே கர்பலா சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேசிப்பது என்பது நம் மீது தார்மீக கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். மொத்தத்தில் இந்த அஹ்லுல் பைத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸஃபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய அஹ்லுல் பைத் இருக்குது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை மாதிரி. யார் அதில் ஏறினானோ நஜா, அவன் வெற்றி பெற்றுருவான், தப்பிடுவான். யார் ஏறல தகல்லஃப, நாசமாக போயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஹ்லுல் பைத்தை நேசித்தால் உங்களுக்கு வெற்றி, அது நேசிக்க இல்லை அப்படின்னா நீங்கள் நாசம் என்பதை இதை சொல்கிறாங்க. ஒரு தகவலோடு ஒரு வரலாற்று குறிப்போடு நான் உங்களுக்கு இந்த உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். அருமையான பெருமக்களே, இந்த அஹ்லுல் பைத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை சொல்வதற்கு 1000 செய்திகள் இருக்கிறது. இங்கே ஒரு தகவலை, ஒரு வரலாற்று குறிப்பை நான் சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா. அந்த வாரிசில் அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளை, அவங்க பிள்ளை முகமது பாக்கிர் ரலியல்லாஹு தஆலா, அவங்க பிள்ளை ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா, அவங்க பிள்ளை சையதுனா மூசல் காதீம் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய மகனார் சையதுனா அலியுல் ரிலா ரலியல்லாஹு தஆலா, அவங்க மகனார் அலியுல் அஸ்கரி ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது பேர பிள்ளை. அதெல்லாம் இல்லைன்னா அஹ்லுல் பைத் இல்லைன்னா இப்போ இவங்கெல்லாம் அஹ்லுல் பைத் இல்லைன்னு தானே வரணும். ரசூல் ஒருவேளை அஹ்லுல் பைத் இருந்தது, அது அலி நாயகம், ஃபாத்திமா நாயகி, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். அலியுல் அஸ்கரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த காலத்தில் யார்? அப்பாசியாக்களினுடைய ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. முத்தவக்கில் பில்லா ஆட்சியில் இருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் ஒரு பெண்ணு தன்னை செய்யுதா, நான் அஹ்லுல் பைத்தை சேர்ந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு அது டவுட்டு. இந்த பொண்ணு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த பிரபலியப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி ஆக்கள்லாம் நிறைய வருவாங்க, கவனமாக இருக்கணும்.
நான் அஹ்லுல் பைத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அஹ்லுல் பைத்து எப்படி போய் மறுக்கிறது, என்ன செய்கிறது, எப்படின்னு கேட்கறது அந்த பொம்பளையை போய் அப்படின்ட்டு இந்த அரசர்கிட்ட சொல்லும்போது அரசர்கிட்ட சில பேர் ஆலோசனை சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த அலியுல் அஸ்கரி இருக்கிறாங்களே அவங்க கன்ஃபார்மாக ரசூலுடைய பிள்ளை அந்த வம்சத்தில் வர்றாங்க இல்லையா? ஆமாம், அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க வழி சொல்லுவாங்க இந்த பொம்பளை அஹ்லுல் பைத்தா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ அவங்களுக்கு விசாரிக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க வேற ஒன்றும் இல்லை, வன விலங்குகள் இருக்கிறதே, இந்த வன விலங்குகள் அஹ்லுல் பைத்துகளை தீண்டாது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கு. செய்யணும் அழியன் சிங்கமோ புலியோ கரடியோ வன விலங்குகளை இவங்களை தீண்டாது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சிங்கத்தை அதை பிடிச்சி ஒரு கோட்டைக்குள்ள விட்டு இந்த பெண்ணையும் உள்ள விடுங்க, அஹ்லுல் பைத்தா இருந்தால் இது சாப்பிடாது, அது ஒதுங்கிடும், இல்லைன்னா அடிச்சு நொறுக்கிறோம், ஒரு பொய் சொன்னதுக்காக அந்த தண்டனை கிடைச்சதாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து இப்படி சொல்லப்படும் சொன்னால் இல்லை இல்லை என்ன விட்டுறாதீங்க, நான் அஹ்லுல் பைத்து இல்லை அப்படின்னு அது வாபஸ் வாங்கிடுச்சு. சப்ஜெக்ட் இதோட முடிஞ்சால் பரவாயில்ல, இந்த வில்லங்கம் பிடிச்சவன் இருப்பான் பாருங்க. இப்போ இந்த செய்தி, இந்த வனவிலங்குகள் இந்த அஹ்லுல் பைத்தை சாப்பிடாது என்ற செய்தி புதிதான செய்தி அந்த மக்களுக்கு. அப்போ இதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு வந்தான். இந்த முத்தவக்கீல் பில்லாட்டை அரசர்கிட்ட போய் சொல்கிறான், இந்த செய்தியை சொன்னது அலியுல் அஸ்கரி தானே, அவர் ரசூலோட பிள்ளைங்கிறது நமக்கு தெரியும், அவரை நீங்கள் வனவிலங்கு கிட்ட அனுப்பி பார்த்தா நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே திங்குதா இல்லையான்னு, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அவர் பேசி அப்போ பார்க்கலாமே அவரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். 2-3 சிங்கத்தையும் பிடிச்சி ஒரு பெரிய கிரவுண்டில் விட்டுருக்குது, பெரிய கோட்டை, அது பக்கத்தில் ஒரு முற்றம், அந்த வழியாக கதவை திறந்துட்டு 2 கதவு இருக்குது, அது வழியாக நீங்கள் அலியுல் அஸ்கரியே என்ன செய்யுங்க அனுப்புங்க, இவர் கூடாரத்தில் மேலே மன்னர் இருக்கிறார், மன்னர் உங்களை பார்க்கறதுக்கு, அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லலை, மன்னர் உங்களை பார்க்க கூப்பிடுறாரு, நீங்கள் வரணுமா, உங்களோட விஷயம் பேசணுமா அப்படின்னு சொன்னதும் அலியுல் அஸ்கரி வர்றாங்க. வர வேண்டிய வாசலெல்லாம் அடைச்சி வச்சுட்டு இந்த வம்பு பிடிச்ச வாசலை திறந்து வச்சிருக்குது, இந்த மிருகங்கள் சிங்கம் இருக்கக்கூடிய பகுதியை திறந்து வச்சு அதுக்குள்ளேயே அனுப்புகிறாங்க. இவங்க மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மன்னர், அவங்க உள்ளே வர்றாங்க, சிங்கம் பயங்கரமாக கர்ஜிச்சுட்டு கிடக்குது, உண்டு பசியில் வேற இருக்குது. இவங்க உள்ளே வந்தாச்சு, கதவை அடைச்சாச்சு, பாருங்க இவங்களை பார்த்ததும் சிங்கங்கள் ஓடி வந்தது, அவங்களை நுகர்ந்து பார்க்கிறது. நீங்கள் யோசிக்கணும், நுகர்ந்து பார்க்கிறது, பார்த்துட்டு அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டு இருக்குது, அவர்களே அப்படியே முத்தம் இடுகிறது, அவங்களும் அதை என்ன செய்கிறாங்க அப்படியே தடை விடுறாங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி அங்கே வந்து அரசர்கிட்ட பேசினாங்க. அரசர் பேசுறதுக்குன்னு ஒரு செய்தியை வச்சிருக்கிறார், ஏதோ ரெடி பண்ணியிருப்பார்ல, பேசிட்டு அதே வழியாக திரும்ப அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும்போது அலியுல் அஸ்கரி ரலியல்லாஹு தான் அந்த வழியாக போகிறாங்க. அவைகள் எல்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கி அப்படி பக்குவமாக நிற்கிறது. அருமையானவர்களே, இதை அங்கீகரிக்கிறதும் உங்களுடைய இஷ்டத்தில் உள்ளது, ஆனால் யதார்த்தம் இதுதான். எனவேதான் அல்லாஹ், நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, அஹ்லுல் பைத்துகளை பரிசுத்தப்படுத்துவதே என்னுடைய நோக்கம் என்று குர்ஆன் பேசுகிறது. என்ன சொல்வீங்க நீங்க? அவர்களை தூய்மையாக்கி நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் பேசுகிறது. ஒய்தஹீரக்கும் தத்ஹீரா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இத்தகைய அஹ்லுல் பைத்துகளை நாம் நேசிப்பது மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுக்கு அந்த நேசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த உரையின் வாயிலாக சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அத்தனை பேரையும் பொருந்தி கொண்டு நம்முடைய சந்ததிகளையும் நமக்கு கண்குளிர்ச்சியான சுன்னத் வல் ஜமாஅத் சந்ததிகளாக ஆக்கி தந்து துன்யா ஆகிரத்தையும் அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக்கி தருவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.